நம்ம வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரியில் உஸ்டேரியில் இருக்கோம். இது உசுடு ஏரி இது. இது வந்து பாண்டிச்சேரிலேருந்து உங்களுக்கு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து ஒரு காலத்தில் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல. ரொம்ப சிதிலடைந்து கிடைக்கிது அது. அது ஒன்றும் சரியாக வந்து சீரமைக்காமல் அது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. போட்டிங் சர்வீஸ்லாம் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல. போட்டிங் சர்வீஸும் ஒன்றும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் குப்பை குளமாக தான் இருக்குது. ஒருவேளை ரெனோவேஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. போட்லாம் அப்படியே நிற்கிது. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் க்ளீனாக இல்லை. இங்கேருந்து தான் தண்ணி முன்னாடி பாண்டிச்சேரிக்கு சப்ளை வர்றது இந்த இடம் சுற்றிலேருந்து தான் நிறைய தண்ணி வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு காலத்தில் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த ஏரி வந்து மிகவும் பாப்புலராக இருந்துச்சு. இந்த உசுடு ஏரியின் பரப்பளவு வந்து 800 ஹெக்டார். இது 390 ஹெக்டார் வந்து பாண்டிச்சேரி சேர்ந்தது. பாக்கி ரெஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளது. இது வந்து ஏஷியாவிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப வாட்டர் லேண்டில் வந்து இது இப்போ உண்மையிலே இது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இது இந்த பேர்டு வரதெல்லாம் சேங்சுரி, பேர்ட் சேங்சுரி, உசுடு பேர்ட் சேங்சுரினாக்கா வந்து இது நிறையா உங்களுக்கு வேர்ல்டு வைடு உங்களுக்கு உசுடு பேர்ட் சேங்சுரி நல்லா ஃபேமஸ்ஸு. ஆனால் அதை வந்து ஏன் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் சரியாக வந்து அதை பராமரிக்காமல் வைத்திருக்கிறார்கள்னு தெரியல. அதை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பீச்சஸை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இது வந்து பழங்காலத்து இதை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மக்கள் வந்து இதை ரொம்ப ஆசைப்படுறாங்க. உண்மையிலேயே பியூட்டிஃபுல் பிளேஸ், ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்கும். இங்கே வந்து டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு அருமையான இடம் இது. இந்த உசுட்டேரிக்கு ஒரு வரலாறு உண்டு. இது முத்திரப்பாளையத்தில் வந்து என்னவோ நீர் ஆதாரத்தை கண்டுபிடிக்க உதவிய தாசியான ஆயின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்களுக்கு அது ஆயி மண்டபம் வந்து பாண்டிச்சேரியில் நம்ம அதில் ஒரு சிம்பலே நம்ம ஆயி மண்டபம் வச்சுருப்போம். ஆயி மண்டபம் வந்து நினைவு கட்டப்பட்டது. அவங்க தங்கை வந்து ஒல்லியாக இருந்தாலும் ஊசி என்று அழைக்கப்பட்டால். அவர் முத்திரப்பாளையத்துக்கு அருகில் பாலடைந்த நீரில் உள்ள ஏரியில் மழை காலத்தில் அனைவரும் பயன்பட வேண்டும் அந்த எண்ணத்தில் அந்த ஏரியை வந்து இதை வந்து சீரமைச்சாங்க. அதனால் ஊசியிட்ட ஏரின்றது தான் உசுட்டேரி என்றது மருவி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. இதில் அவங்க ஆக்சுவலாக அந்த வரலாற்றில் சில வருது. இல்லை ஒரு வேளை இந்த இடம் வந்து உசுடு, அதனால் உசுட்டேரி அதையாச்சும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்குது. இது நம்புகிற மாதிரி நமக்கு தெரியலை. புதுச்சேரியிலேருந்து மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது புதுச்சேரியிலேருந்து மேற்கே சொல்கிறோம். மொத்த நீர் பிடிப்பு பகுதி வந்து 15.54 சதுர கிலோமீட்டர். ஏரிக்கரையின் மொத்த நீளம் வந்து 7,275 7,275 கிலோமீட்டர். மொத்த கொள்ளளவு 540 மில்லியன் கன அடி. இங்கேருந்து சுத்துக்கேணி கால்வாய் மூலம் செஞ்சியாற்றிலிருந்து ஏரிக்கு பெரும் அளவில் நீர் வருகிறது. உங்களுக்கு இந்த பாசன வசதி பெறும் நிலங்கள் வந்து தோராயமாக 1500 ஹெக்டர். இது இந்த புதுச்சேரி பகுதியில் வந்து உங்களுக்கு தெற்கில் உசுடு, கூடப்பாக்கம், மேற்கில் வந்து ராமநாதபுரம், தொண்டமானத்தம். ராமநாதபுரம்னா அது இல்லை, இங்கே இருக்குது ஒன்று. தொண்டமானத்தம், வடக்கில் துத்துப்பட்டு, கரசூர், சேதராப்பட்டு, கிழக்கு பகுதியில் தமிழக எல்லைப்பகுதி விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் பூத்துறைன்னு இருக்குது. காசிப்பாளையம், மணவெளி, கடப்பேரி குப்பம் ஊராட்சி, கொண்டிமேடு, வாழப்பட்டான் பாளையம், பெரம்பை ஆகிய பகுதிகள் இதில் உள்ள. இது பக்கத்தில் உள்ள சுற்றுப்பட்டு கிராமங்கள். இது இங்கே வந்து உங்களுக்கு வந்து உசுட்டேரி வந்து வந்தாலே உங்களுக்கு இயற்கை வளங்கள்லாம் நிறைய குளங்கள், குட்டைகள், பல்லுயிர்கள் நிறைய வந்து பசுமையான ஏரி. ஏன்னா இங்கே உங்களுக்கு பேர்ட் சாங்சுரி இருக்குது. நிறையா வகையான உயிரினங்கள் வாழ்கிற இது. செடி கொடி கூட கொஞ்சம் நல்லா மருத்துவ குணம் உள்ள செடி கொடிகள்லாம் நிறைய இருக்குது இந்த சைடு. உங்களுக்கு இங்கே வந்தாலே உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த பேர்டு,
அந்த ப அந்த வாட்டர் நிலை அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இங்கே உள்ள பறவைகள் வந்து நிறைய பறவைகள் வந்து போகுது. இதான் பேர்ட் சாங்சுரின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். கொக்கு, நாரை, மடையான், நீர்க்கோழி, சிறவி, உள்ளூர் வாத்தினங்கள், பூநாரை, வக்கா, அரிவாள் மூக்கன், செங்கால் நாரை, கூழைக்கடா, குருட்டு கொக்கு, வெண்கொக்கு, சாம்பல் நிற கூழைக்கடா, அது மாதிரி வந்து நிறையா வந்து இது வந்து பேர்ட்ஸ் வெளி ஊர்லேருந்து வரும், இதுலேருந்து வர இது தான். இது வந்து டைம் டு டைம் அவங்க வந்து சாங்சுவரி அதை அங்கேருந்து மாறி வரதானே உங்களுக்கு. பல்வேறு இன பறவைகள் வருடந்தோறும் இல்லை புலம்பெயர்வதால் இங்கே ஏரி முக்கிய பறவைகளின் இடங்களில் ஒன்று இது. இது 2008ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒன்றிய அரசினால் உசுட்டேரி நீர்த்தளம் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. பேர்ட் சாங்சுரி இங்கே வந்து இது பண்ண இந்த ஏரியின் தமிழ்நாட்டு நீர்த்தளம் 2015 சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதாம்.